மறுமையிலே எங்களை தேடுவார்கள். யா அல்லாஹ், எங்களை அரவணைத்தவர்கள் எங்களுக்கு தருவாயாக, எங்களை கூட்டிக் கொண்டு போனவர்கள் எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் மழலை மொழி பேசிக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு அவர்கள் சொல்வது எதுவுமே விளங்கவில்லை, என்ன சொன்னார்கள் என்று விளங்கவில்லை. நாங்கள் அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தோம். மூக்கை பிடிக்க சொல்கின்ற பொழுது காலை பிடித்தேன், காலை பிடிக்க சொல்கின்ற பொழுது தலையை பிடித்தேன். ஆனால் கையை தட்டினால் இறைவா எனக்கு எதுவும் விளங்கவில்லை. என்னை சொர்க்கத்து குழந்தையாக நீ படைத்தாய், இந்த எனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறாய். ஆனால் என்னை வளர்த்தவர்கள், என்னை பயிற்சி வித்தவர்கள், என்னை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனவர்களை என்னுடன் இருக்கச் செய்வாயாக. எனக்காக சொர்க்கத்தை கேட்கின்ற பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதைவிட பாக்கியம் வேற என்ன உங்களுக்கு தேவை? எதற்காக எனக்கு முன்னால் ஒரு ஆட்டிசம் சைல்ட், எதற்காக எனக்கு முன்னால் ஒரு டவுன் சிண்ட்ரோம் சைல்ட், எனக்கு முன்னால் ஒரு ஸ்லோ லேர்னர் சைல்ட், எனக்கு முன்னால் ஒரு ஹைப்பர் சைல்ட், எனக்கு முன்னால் இந்த டிஃபரண்ட் ஏபிள் சில்ட்ரனை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு முன்னால் வைத்திருக்கிறான். நாங்கள் அரவணைத்து பார்ப்போம், கட்டி அணைத்து பார்ப்போம், எல்லோரும் தூக்கி பார்ப்போம். தட்டுகின்ற வெள்ளம் வராது. அதற்கு சொல்யூஷன் அல்லாஹ் தஆலா உங்கள் காலடிக்கு கீழ் வந்து கொட்டுவான். முதலாவது அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை கத்துகிறது அல்லவா, உங்களுக்கு கொஞ்சம் நெரிச்சலாக இருக்கும் ஒரு வேலை, ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, அதை ஒவ்வொரு நாளும் இனிமையாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற, அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற, அதை தூக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு டீச்சர் கம்யூனிட்டி இருக்கிறது. ஒரு சார் நீங்கள் தடவுகின்ற பொழுது ஒன்றை மட்டும் நினைவித்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகளை நீங்கள் தடவுகின்ற ஒவ்வொரு தடவையும் உன்னிப்பாக க்ளோஸாக அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், மிகவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய மலக்குமார்களிடம் உங்களுக்கு தெரியாமல் அவன் உங்களை பற்றி பேசி இருக்கக்கூடும், உங்களை பற்றி அவன் உங்களுக்காக உங்கள் சார்பாக பேசி இருக்கக்கூடும். See, look at my servant, the way he is handling a child who I was created differently. நான் உலகத்திலே ஒரு விஷயத்தை மாற்றுறேன். புள்ள ஸ்பூன் எடுத்து ஃபீட் பண்றதுக்கு பழக்கிறதுக்கு ஒரு வருஷம் போகும், பிள்ளைக்கு டாய்லெட் பழக்கிறதுக்கு பழகும், பிள்ளைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு போகும், பிள்ளை அறவர் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு போகும். இதெல்லாம் நீங்க பேஷண்டா செஞ்சு 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 நம்மளுக்கு அடுத்த ஒரு பயம் வரும். எனக்கு போற இந்த பிள்ளை எப்படி இருக்கும், எனக்கு போற என்ன எப்படி இருக்கும். முதலாவது நீங்க வாழ்ற காலத்துல உங்களோட ஜாப்பை பெஸ்டா செய்யுங்க மாமா, பெஸ்டா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கத்து பிள்ளை உலகத்தில் பராமரித்ததற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தின் சாவியை தரப்போமான இன்ஷா அல்லாஹ் தருவான். இந்த கையை நீங்க தட்ட முந்தி அந்த மகன் தட்டினார், அதுதான் சான்று. என் டீச்சருக்கு கடி போடணும், என் டீச்சருக்கு நான் கமெண்ட் எடுக்கணும், என் டீச்சர் எனக்கு வா இந்த பிள்ளை டீச்சர்ஸ் டேல எனக்கு ஒரு ஃப்ளவர் தந்துச்சு, ஒரு பொக்கை தந்துச்சுன்னு சொல்லணும். ஆனா இந்த பிள்ளைக்கு உங்களை எப்படி விஷ் பண்ணணும்னு தெரியாது. இந்த பிள்ளைக்கு உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் எதிர்பார்க்கவும் தெரியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு இப்படி செஞ்ச டீச்சர் என்ன பார்த்துக் கொள்வாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அந்த கிரெடிட் இல்லாம தூய்மையாகத்தான் நீங்க செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க செய்யணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஃபேக்கா இந்த புள்ளையை ஹேண்டில் பண்ண இயலாது. we cannot be fake. antique கலெக்ஷன் எடுத்தேன், antique காஸ், antique watch, antique, எனக்கு திருப்தி கிடைக்கவே இல்லை. மூன்றாவது, நான் மிகப்பெரிய நிறுவனங்களை கையில் எடுத்தேன். 95% of the crude oil under me I was controlling. அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய பணக்காரன், எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. ஒரு நாள் என்னுடைய ஒரு நண்பர் வந்தார், Femi, would you like to sponsor 200 wheelchairs to a differently abled school, for a disabled school? I was writing a check. நான் காசோலை எழுதுகிறேன். No, 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 Femi, you have to come. You have to come and give them. இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த சிஎஸ்எம்-ஐ வைத்து, சிஎஸ்எம் இந்த இடத்தை வைத்து இந்த மண்ணுக்கும் இந்த மகத்தான மனிதர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த செய்தியை நீங்கள் வெல்கம் போர்டில் உள்வாங்குவதிலிருந்து தேங்க்யூ கம் அகைன் என்று 9ஆம் கட்டை அளவுக்கு கொடைக்கு போகும் வரைக்கும் அப்படியே ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இருக்கின்ற முழு அக்குணைக்கு கொண்டு போய் சேருங்கள். எங்களுக்காக அல்லாஹ் தஆலா நீமத்தாக வாழ்கின்ற சொர்க்கத்து குழந்தைகளை எங்கள் முன்னால் வாழச் செய்து கொண்டிருக்கிறான். கட்டி அணைத்து பார்ப்போம், அரவணைத்து பார்ப்போம், தோள்களிலே சுமந்து பார்ப்போம். மறுமையிலே எங்களை தேடுவார்கள். யா அல்லாஹ், எங்களை அரவணைத்தவர்கள் எங்களுக்கு தருவாயாக, எங்களை கூட்டிக் கொண்டு போனவர்கள் எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் மழலை மொழி பேசிக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு அவர்கள் சொல்வது எதுவுமே விளங்கவில்லை, என்ன சொன்னார்கள் என்று விளங்கவில்லை. நாங்கள் அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தோம். மூக்கை பிடிக்க சொல்கின்ற பொழுது காலை பிடித்தேன், காலை பிடிக்க சொல்கின்ற பொழுது தலையை பிடித்தேன். ஆனால் கையை தட்டினால் இறைவா எனக்கு எதுவும் விளங்கவில்லை. என்னை சொர்க்கத்து குழந்தையாக நீ படைத்தாய், இந்த எனக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறாய். ஆனால் என்னை வளர்த்தவர்கள், என்னை பயிற்சி வித்தவர்கள், என்னை கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனவர்களை என்னுடன் இருக்கச் செய்வாயாக. எனக்காக சொர்க்கத்தை கேட்கின்ற பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதைவிட பாக்கியம் வேற என்ன உங்களுக்கு தேவை? எப்பொழுதும் ஒரு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள தாய்மார்களே, அன்புள்ள பெரியோர்களே, இந்த செய்தியை கொண்டு போங்கள்.
ஜப்பானில் இருந்து மட்டுமல்ல, ஜப்பானுக்கு ஒரு வாட்ஸ்அப் போக தேவையில்லை, நீங்கள் ஒரு விசில் அடிக்க தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு SMS நீங்கள் அஸ்னா பள்ளிக்கு கொண்டு போனால் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த மண்ணின் மைந்தர்கள் கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களது கடமை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அல்லாஹ் தஆலா கோடிகளை கொடுத்திருக்கிறானா, எல்லா நாடுகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா, மிகப்பெரிய ரிஸ்க் டேக்கிங் கமிட்டியாக உங்களை வளர்த்திருக்கிறானா, வாழ செய்து கொண்டிருக்கிறானா, எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றலை தந்திருக்கிறானா, எல்லா மொழிகளையும் பேசுகின்ற மிகப்பெரிய வல்லுநர்களை கொடுத்திருக்கின்றானா, அதற்கு பின்னால் இந்த இடத்திலே இந்த கல்லூரியை எதற்காக வைத்தான், எதற்காக இந்த பிள்ளைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறான், எதற்காக உங்கள் முன்னால் அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் இன்று மாலை வேலையிலே போய் அமைதியாக வீட்டிலே சூடான காப்பியை குடிக்கின்ற பொழுது, தேநீரை குடிக்கின்ற பொழுது எடுத்து பாருங்கள். எதற்காக எனக்கு முன்னால் ஒரு ஆட்டிசம் சைல்ட், எதற்காக எனக்கு முன்னால் ஒரு டவுன் சிண்ட்ரோம் சைல்ட், எனக்கு முன்னால் ஒரு ஸ்லோ லேர்னர் சைல்ட், எனக்கு முன்னால் ஒரு ஹைப்பர் சைல்ட், எனக்கு முன்னால் இந்த டிஃபரண்ட் ஏபிள் சில்ட்ரனை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு முன்னால் வைத்திருக்கிறான். நாங்கள் அரவணைத்து பார்ப்போம், கட்டி அணைத்து பார்ப்போம், எல்லோரும் தூக்கி பார்ப்போம். தட்டுகின்ற வெள்ளம் வராது. அதற்கு சொல்யூஷன் அல்லாஹ் தஆலா உங்கள் காலடிக்கு வந்து கொட்டுவான். முதலாவது மனிதன் வைத்துக் கொள்ளும் அந்த குழந்தை கட்டுகிறது அல்லவா, உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஒரு வேலை, ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, அதை ஒவ்வொரு நாளும் இனிமையாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற, அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற, அதை தூக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு டீச்சர் கம்யூனிட்டி இருக்கிறது, ஒரு சார் இருக்கிறார், பிரின்சிபல் மேடம் இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்ப தெரியுமா வேல்யூ விளங்கும் மேடம்? ஒரு நார்மல் ஸ்கூல் பிரின்சிபலா இருந்ததை விட, ஒரு நார்மல் ஸ்கூல் டீச்சரா இருந்ததை விட, ஒரு நார்மல் பிள்ளையின் பயாலஜிக்கல் பேரண்டாக இருந்ததை விட, ஒரு டிஃபரண்ட்லி ஏபிள் பிள்ளையின் பயாலஜிக்கல் பேரண்டாக இருந்தது மகத்துவத்தை நீங்கள் சொர்க்கத்திலே புரிந்து கொள்வீர்கள். ஃபெமி ஒட்டிடோரோ, the richest person, one of the richest person in the world, from Nigeria. ஒரு நாள் Femi was interviewed by an anchor. He was asking some questions. The anchor was asking Femi, tell some story that you can't forget in your life. Femi was saying, என் வாழ்க்கையின் 4 படித்தரங்களை நான் தாண்டி வந்தேன். முதலாவது படித்தரம், நான் நிறைய சம்பாதித்தேன், கோடிக்கணக்கில். நைஜீரியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், ஆப்பிரிக்காவில் இருக்கிற டாப் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் guy. I was not satisfied. Second, நான் நிறைய antique collection எடுத்தேன், antique cars, antique watch, antique. எனக்கு திருப்தி கிடைக்கவே இல்லை. மூன்றாவது, நான் மிகப்பெரிய நிறுவனங்களை கையில் எடுத்தேன். 95% of the crude oil under me I was controlling. அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய பணக்காரன், எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. ஒரு நாள் என்னுடைய ஒரு நண்பர் வந்தார். Femi, would you like to sponsor 200 wheelchairs to a differently able school, for a disabled school? I was writing a check. நான் காசோலை எழுதுகிறேன். No Femi, you have to come. You have to come and give the wheelchairs from your hand. நான் போனேன். 200 சர்க்கரை நாற்காலிகளையும் கொடுத்து கொண்டு போகிறேன். ஒரு வாலிபனுக்கு கொடுத்து விட்டு முன்னால் போகின்ற பொழுது என்னை அவன் பிடித்து இழுத்தான். He was pulling me from my trouser. I just stopped and just went to him and asked, why do you want something else? உங்களுக்கு வேற என்ன சரி தேவையா என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்தான், என்னை நன்றாக பார்த்தான், உற்று பார்த்தான். பார்த்து சொன்னான், நீங்கள் போகிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. I was shocked. நான் கேட்டேன், எதற்காக நான் உனக்கு வீழ்ச்சார கொடுத்தேன்? நீ சிரித்தாய், உட்கார்ந்தாய், நான் போகின்ற பொழுது என்னை பிடித்திருத்தாய். You pulled me to you and you were asking me. I was asking you, do you want something else? No. You were looking at me a strong glance and you said, okay, why? அந்த பையன் சொன்னான், வாலிபன், இறைவன் இந்த உலகத்துக்கு ஒரு டிசபிளாக படைத்திருக்கிறான். மறுமையில் எனக்கு அவன் சொர்க்கத்தை தருவான். I am going to be in the paradise because I was disabled during the time of my lifespan in this world. So he's going to give me the paradise. Yes, but நான் சொர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது, உலகத்தில் நான் சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அங்கவீரனாக இருக்கின்ற பொழுது எனக்கு சர்க்கரை நாற்காலியை தந்த ஒரு உதவினாரே, நான் அவரை தேட வேண்டும். தேடினால் அந்த முகம் எனக்கு மறந்திருக்க கூடாது. உங்கள் முகத்தை நான் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பார்த்து விட்டு போய்வார். Femi Otidoro சொன்னார், இந்த வாழ்க்கையிலே இதுதான் என்னை அப்படியே உலுக்கிய சம்பவம், இதுதான் என்னை அப்படியே ஆச்சரியப்படுத்திய சம்பவம். இதை விட நான் ஒன்றை இதுவரைக்கும் அனுபவித்ததே கிடையாது. அவர் ஆப்பிரிக்கா, நான் கண்டத்தில் இருக்கின்ற one of the richest guy. நான் சொல்கிறேன், 3 சாராருக்கு 3 மெசேஜ் சொல்லி நான் மடிக்கிறேன். சார், அஹமத் பிரதர் சொன்னது போல இந்த சிறுவர்கள் காலையில் வருகிறார்களா? ஒரு ஆட்டிசம் சைல்ட் வருகிறதா, டவுன் சிண்ட்ரோம் வருகிறதா, ஹைப்பர் ஆக்டிவ் வருகிறதா, ஸ்லோ லேர்னர் வருகிறதா, ADHD வருகிறதா? அந்த குழந்தையை
லீட்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பினை அறிமுகம் செய்து தருகிறது லீட்ஸ் இங்கிலீஷ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். பல ஆண்டுகளாக சுமார் 10,000 மாணவர்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் ஆங்கில மொழியினை பயிற்றுவித்து வெளியேற்றியுள்ளது. எமது ஆங்கில பயிற்சி நெறியானது மிக குறைந்த செலவில் ஒரு சேவை நோக்கில் சமூகத்தில் உள்ள அனைவராலும் ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல சாதனைகளை படைத்து வருகின்றது. இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் அடிப்படை ஆங்கில அறிவு இல்லாமல் எவராலும் அவரது இலக்கினை எளிதில் அடைந்திட முடியாது. எனவே எமது லீட்ஸ் கல்வி நிலையம் 3 மாத கால ஆங்கில பயிற்சி நெறியினை அனைத்து தரப்பினராலும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் முற்றுமுழுதாக இலக்கு தமிழ் வழியில் வடிவமைக்கப்பட்டு அறிமுகம் செய்துள்ளது. இப்பாடநெறியானது கிராமர், ரீடிங், ஸ்போக்கன் மற்றும் லிசனிங் என அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கி டியூட் அடிப்படையில் 400 பக்கங்களுக்கும் மேற்பட்ட பல நூற்றுக்கணக்கான உதாரணங்களின் அடிப்படையில் மாணவர்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளும் வகையில் தயார் செய்துள்ளது. நீங்கள் அடிப்படையில் இருந்தே கற்றுக்கொள்ளும் வகையில் டென்சஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மற்றும் மாடல் வெர்ப்ஸ் போன்ற ஆங்கில மொழியில் வரும் அனைத்து விதமான வாக்கிய உறுப்புகளும் மிகவும் நுணுக்கமான முறையில் 10,000 வேர்ட்ஸ்களை உள்ளடக்கி விரிவான தமிழ் விளக்கத்துடன் தயார் செய்துள்ளது. பாடசாலை மாணவர்கள், OLAL முடித்தவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இல்லத்தரசிகள், தொழில் புரிவோர், தொழில் தேடுவோர் என்பன அனைவருக்கும் ஏற்ற வகையில் ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஆசிரியர்களை கொண்டு எமது டியூட்டானது தயாரிக்கப்பட்டு உங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அது மட்டுமல்லாது மிகவும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு டியூட்களுக்குமான விரிவான தமிழ் விளக்கத்துடன் கூடிய கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட வீடியோ விளக்கங்களை உங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இப்பாடநெறியின் இறுதியில் நீங்கள் கற்றவைகளிலிருந்து இறுதி பரீட்சை நடத்தப்பட்டு பரீட்சை நிர்ணயிக்கப்பட்ட புள்ளிகளை பெறும் அனைவருக்கும் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா இன் இங்கிலீஷ் சான்றிதழ் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். எமது லீட்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலம் நடாத்தும் இவ் அரிய வாய்ப்பினை தொடர விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்கள் பெயர் மற்றும் முகவரி என்பவற்றினை அனுப்பி வைத்து எமது பாடநெறியினை தொடர்வதன் மூலம் நீங்களும் அதி குறைந்த செலவில் அதி கூடிய பயனை பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 077-0444-507. உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கும் லீட்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். நீங்கள் தடவுகின்ற பொழுது ஒன்றை மட்டும் நினைவித்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகளை நீங்கள் தடவுகின்ற ஒவ்வொரு தடவையும் உன்னிப்பாக க்ளோஸாக அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய மலக்குமார்களிடம் உங்களுக்கு தெரியாமல் அவன் உங்களை பற்றி பேசி இருக்கக்கூடும். உங்களை பற்றி அவன் உங்களுக்காக உங்கள் சார்பாக பேசி இருக்கக்கூடும். See, look at my servant, the way he is handling a child who I was created differently able. நான் உலகத்திலே ஒரு விசேட மாற்றுத்திறனாளியாக படைத்து அவர்களுக்கு முன்னால் ஒரு சான்றாக வைத்திருக்கின்ற ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ணுகின்ற விதத்தை பாருங்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் தன்னுடைய மலக்குமாரன் உங்களுக்காக இவன் பேசி இருக்கக்கூடும். Believe in that. அதன் விலை உங்களுக்கு மறுமையில் தான் விளங்கும். அதன் விலை உங்களுக்கு சொர்க்கத்தில் தான் விளங்கும். அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு இறைவனிடம் முன்னால் இந்த பிள்ளைகள் உங்களை தேடுகின்ற பொழுது விளங்கும். இறைவா, இது போல் 100 பிள்ளைகளை பார்த்திருக்க கூடாதா? இது போல 1000 பிள்ளைகளை பார்த்திருக்க கூடாதா? அக்குணையிலே 500 ஒரு CSM அல்ல 50 CSM இருந்திருக்க கூடாதா? எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்க கூடாதா என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். மறுமைக்கு போனால் மறுமையில் போய் உலகத்தை சிந்தித்து பாருங்கள். முதலாவது செய்தி, நான் பயாலஜிக்கல் பேரண்டா இருக்கிற பேர் சும்மா இருக்க சொல்றேன். கஷ்டம்தான். புள்ள ஸ்பூன் எடுத்து ஃபீட் பண்றதுக்கு பழக்கிறதுக்கு 1 வருஷம் போகும். பிள்ளைக்கு டாய்லெட் பழக்கிறதுக்கு போகும். பிள்ளைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போகும். பிள்ளை அறவர் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு போகும். இதெல்லாம் நீங்க பேஷண்டா செஞ்சு 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 நம்மளுக்கு அடுத்த ஒரு பயம் வரும். எனக்கு போற இந்த பிள்ளை எப்படி இருக்கும், எனக்கு போற எப்படி இருக்கும். முதலாவது நீங்க வாழ்ற காலத்துல உங்களோட ஜாப்பை பெஸ்டா செய்யுங்க மாமா, பெஸ்டா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கத்து பிள்ளை உலகத்தில் பராமரித்ததற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தின் சாவியை தரப்போதுமான இன்ஷா அல்லாஹ் தருவான். இந்த கையை நீங்க தட்ட முந்தி அந்த மவன் தட்டினார். அதுதான் சான்று. உங்களுக்கு நான் சொர்க்கத்தை இந்த பிள்ளையை பார்த்துக் கொண்டதற்காக மறுமையில் தருவான் என்று நான் சொன்ன பொழுது நீங்கள் அமைதியாக இருந்த பொழுது ஒரு போய் மட்டும் கையை தட்டுகிறார். அதுதான் சான்றாகவே அமைந்து விட்டு போகட்டும் உங்களுக்கு. இரண்டாவது, உங்களுக்கு பின்னால் இந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு நீங்க வரி பண்ணலாம். ஒரு தௌஃபீக் சேர போல, ஒரு கேப்டன் ஃபாரூக் போல, ஒரு மேடம் போல, ஒரு பிரின்சிபல் மேடம் போல இன்னும் பலரை அல்லாஹ் தஆலா அனுப்பி கொண்டிருப்பான். பாக்கியம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் விரும்பினார் என்று.
பாக்கியம் இருக்கிறதை பெற்றுக்கொள்ளுங்கள் விரும்பினாலே. அவர்கள் எடுப்பார்கள், அரவணைப்பார்கள், உங்கள் பிள்ளையை வளர்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கான வாய்ப்பை கொடுப்பான். So don't worry about that. நீங்கள் வாழ்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுது இறைவா எனக்கு நீ இன்னைக்கு 2025 தானே, 2120 நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம், மரணித்து போயிருப்போம், ஆலமுல் பர்சகில் இருப்போம். அந்த பர்சகிலே உங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு போனதற்கு பின்பு உங்களை நெசுக்கக்கூடிய ஒரு மன்னரை தருவானா, அரவணைக்கக்கூடிய மன்னரை தருவானா? நிச்சயமா அது அரவணைக்கக்கூடிய மன்னரையாக இருக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். அப்படியே பாருங்கள், அப்படியே பிலீவ் பண்ணுங்கள். இரண்டாவது, டீச்சர்ஸ் மார்க் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் டீச்சர்ஸ் டே கொண்டாடுவாங்க. டீச்சர்ஸ் டே கொண்டாடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், என்ன டீச்சர்ஸ் இதுக்காக நான் கை தட்டுவாங்க, இதுக்காக உங்களுக்கு கேக் தருவாங்க, அவங்க உங்களையே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நிறைய செய்வாங்க. நார்மல் ஸ்கூல்ல என்ன டீச்சருக்கு கிரெடிட் போடணும், என் டீச்சருக்கு நான் கமெண்ட் எடுக்கணும், என் டீச்சர் எனக்கு வா இந்த புள்ளை டீச்சர்ஸ் டேல எனக்கு ஒரு ஃப்ளவர் தந்துச்சு, ஒரு பொக்கே தந்துச்சுன்னு சொல்லணும். ஆனா இந்த பிள்ளைக்கு உங்களை எப்படி விஷ் பண்ணணும்னு தெரியாது. இந்த பிள்ளைக்கு உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் எதிர்பார்க்கவும் தெரியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு இப்படி செஞ்ச அந்த டீச்சர் என்ன பார்த்துக் கொள்வாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அந்த கிரெடிட் இல்லாம தூய்மையாகத்தான் நீங்க செய்ய வேண்டும். அப்படிதான் நீங்க செய்யணும், வேற ஆப்ஷனே இல்லை. ஃபேக்கா இந்த புள்ளையை ஹேண்டில் பண்ண இயலாது. we cannot be fake. உங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்டும் சின்சியரா தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கொண்டு போக்குள்ள அந்த புள்ள இந்த இடத்துல எதுவுமே விளங்காத புள்ளைய மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்க செய்வான், எல்லாத்தையும் விளங்க செய்வான். உங்களோட பட்டோலைகள் அவைகள் மீண்டும் தாகைகளாக இருக்கும். உங்களது வலது கை பட்டோலைகளிலே நீங்கள் யோசிப்பீர்கள், இவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறோமா என்று. எங்களோட லாஸ்ட் பிரெத் கரகரான்னு சொல்லுவோம். மலக்குள் மௌத் வந்து தொண்டியை பிடிக்கக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் கேட்போம், யா அல்லாஹ் கொஞ்சம் சான்ஸ் தாயா அல்லாஹ். தொழுதுட்டு வாருன்னு கேட்க மாட்டோம், யாரா கொஞ்சம் சான்ஸ் தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாருன்னு கேட்க மாட்டோம், யாரா கொஞ்சம் சான்ஸ் தா நோம்பு பிடிச்சிட்டு வாருன்னு கேட்க மாட்டோம், யாரா கொஞ்சம் சான்ஸ் தா ஒரு சதக்கா செஞ்சுட்டு வாருன்னு கேட்போம், ஒரு கொஞ்சம் சான்ஸ் தா ஒரு சதக்கா செஞ்சுட்டு வாருன்னு கேட்போம். இந்த டீச்சர் கம்யூனிட்டி தான் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்து கொண்டிருக்காங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற, நீங்கள் டாய்லெட்டுக்கு ட்ரெயின் பண்ண பழக்கிறீங்களா, அது மகத்தான சரக்கா. நீங்க பிள்ளைக்கு செல்ஃபா சாப்பிட பழக்கிறீங்களா, மகத்தான சரக்கா. நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய பழக்கிறீங்களா, அது மகத்தான சதக்கா. உங்களது கடைசி கட்டத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா அந்த சதக்காவின் மாணிக்கங்கள் உங்கள் கண் முன்னால் வரும். இந்த பிள்ளைகள் அப்பொழுதுதான் உங்களுக்கு களிமா இலகுவாக இறங்கும். ஏனென்றால் பிள்ளைகளின் சிறப்பும் மலக்குமார்களின் வருகையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். So believe He has given you a wonderful opportunity. Can I have the teachers raise your hand? Madam, you are here, the teachers. Jazakallah khair. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு சொல்றேன், பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து. Let's give them a very big round of applause. இன்ஷாஅல்லாஹ் தஆலா இந்த செய்தியோட கடைசியா நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். Please, teacher community, biological parents, நீங்க parents, academical parents, நீங்க teachers, இந்த biological parents, academical parents சேர்ந்து கேப்டன் ஃபாரூக் அஸ்ஹர் சுத்தினது மாதிரி, மேடம் பாலிகா ஃப்ளை பண்ண ட்ரை பண்ண வச்சது உயர்த்தினது மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல ஸ்ரீலங்கா நம்பர் 1 பெஸ்ட் ஸ்கூலா நிறைய ஓ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட் 9 இத்தனை வந்துச்சு 3 இத்தனை வந்துச்சு மாத்தல. You can do it. You can make a very minute change among the children. சின்ன மாற்றங்கள் இந்த பிள்ளைகளுக்குள் செய்ய இயலும் தௌஃபீக் சார். ஆனா அந்த சின்ன மாற்றங்களின் பாரம் உங்கள் மீசானிலே மிகப்பெரிய பாரமாக இருக்கும், மிகப்பெரிய பாரமாக இருக்கும். அந்த பாரத்தை மறுமையில் தான் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது யா அல்லாஹ், இதை விட எங்களுக்கு வேற என்ன தேவை என்று நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல ஒரு பாலிக்கட்டும். ஸோ இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், கட்டி அணைப்போம், தூக்கி கொண்டு போவோம். இதை பாக்கியமாக பார்ப்போம். உங்களுக்கு புதிய ஒரு டீம் வந்து சொன்னீங்க சார், இன்க்ளூடிங் நஜா பிரதர். I know he is one of the director in one of the leading school. அதுல வர அந்த இன்டர்னல் பிரஷர் பிளஷரை விட இதுல கிடைக்கிற இன்டர்னல் பிரஷர் 1000 times better ஆயிருக்கும். இருந்தா this internal pressure will take you to the external world, that's the world that we call hereafter. So let's join our hands together, let's spread this message to the entire Quran. Whoever really want to get the opportunity to get the blessing of Allah, let them see the location of the CSM in the Google map. Let them drive through here. Let them ask, sir, what do you want? What do you want?
let them write a single check and do it. அதுதான் அவர்களுக்கு மறுமைக்கான வேலமாக இருக்க போகின்ற என்ற செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம். So parents don't worry, alhamdulillah, and teachers don't worry, alhamdulillah. Femi Otidolova மறுமையில் அந்த வீழ்ச்சார் புள்ள தேர் ஆசைப்பட்டது போல CM சிவரில் இருக்கிற படிச்சு போன பிள்ளைகளும் படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் படிக்க போற பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் சுபை சேர்ல இருந்து தௌஃபீக் சேர்ல இருந்து இந்த இடத்துல வந்திருக்கிற கேப்டன் ஃபாரூக்ல இருந்து இந்த இருக்கிற எல்லாரில இருந்தும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்ல இருந்து எல்லோரையும் எல்லாவற்றையும் விட அந்த பெற்றோர்களையும் மறுபடியிலே தேடிக்கொண்டு பார்க்கட்டும், எங்களை பிடித்துக் கொள்ளட்டும், அல்லாஹ்விடம் கேட்கட்டும், யா அல்லாஹ் தந்துவிடு, எனக்கு உலகத்தில் இருந்தவர்கள் இங்கேயும் தேவை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அது அழகாக ஹதீஸில் கொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்வதற்கு நேரமில்லை. சோ இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியோடு நான் முடிக்கிறேன். ஜஸாக்கும் அல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.